அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். அது என்னன்னு கேட்டான்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய இளைஞர்கள், குறிப்பாக சொல்லணுன்னா முஸ்லீம் இளைஞர்கள் ரொம்ப சீர்கட்டுட்டு போயிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டான்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்துட்டு ஒரு கண்டிப்போடு இல்லாமல் இருக்கிறது. நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் சீர்குலைஞ்சு போகிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கண்டிப்போட சொல்லிக் கொடுங்க. கண்டிப்புன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 வயசு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதாவது வந்து ஒரு டீனேஜ் வயசுங்கிறது வந்துட்டு அவங்க ரொம்ப சீர்கட்டு கொண்டு போயிடும். அந்த வயசு வரைக்கும் நீங்கள் அவங்கள பாருங்கள். ரெண்டாவது, எந்த ஒரு பொருள் கேட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரம் வாங்கி கொடுக்குறத மனப்பான்மையை வச்சுக்கிறாதீங்க. கொஞ்ச காலத்துக்கு விட்டு பிடிங்க. விட்டு பிடிக்கிறது எப்படான்னு கேட்டான்னா, ஒரு பொருள் கேட்கும்போது உடனே அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த பழக்கத்தை உண்டுபடுத்தாதீங்க. அதனால் விளைவுகள்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, ரொம்ப கஷ்டமான காலங்கள். அவங்களுக்கு வந்து எப்படான்னு கேட்டான்னா, இப்போ இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி நடந்தாங்கன்னு கேட்டான்னா, அதாவது வந்துட்டு இருக்கிறத வச்சு காலம் கொண்டு போனாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதாவது வந்துட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற உலகம். காசு, பணம், மரியாதை, புகழ் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிற காலம் இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள வந்து கண்டிப்போட உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் எப்படி கொண்டு போனீங்களோ, உங்கள் மூதாதையர் எப்படி உங்களை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய இப்பொழுதைய உள்ள அதாவது ஒரு சிறிய ஒரு அறிவுரை. அதாவது கேட்டு நடந்துக்கிற முயற்சி பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ சோசியல் மீடியா, மொபைலு, அதனால் அது வரக்கூடிய விளைவுகள், சின்ன பிள்ளைங்க டிவியை பார்க்குறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால சீரழிஞ்சு போகுது நம்மளுடைய சமுதாயம். அதே மாதிரி இன்னொன்று என்னடான்னு கேட்டான்னா, குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தீன்களை சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, நல்ல இயக்கத்தின்பால் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டான்னா, ஒரு இயக்கமாக மாறி 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 போகிறாங்க. அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, இயக்கவாதிகள் யார் தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லை. அவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்லவங்களாக கிடையாது. கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சுயநலத்துக்காக உண்டி வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு தேவை என்னடான்னு கேட்டான்னா, காசு, மரியாதை, அதாவது ஒரு மதிப்பு, பதவி, இதுதான் அவங்களுக்கு தேவை. ஒரு சமுதாயத்துக்காக வேண்டி போராடுறவங்க யாரும் கிடையாது. நம்மளுடைய சமுதாயத்துக்கு போராடினவங்க காகிதம் இல்லத்து அவங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய சமுதாயத்துக்கு பாடுபட்டது மாதிரி வேற யாரும் பாடுபட்டிருக்க மாட்டாங்க. அதாவது சுயநலம் இல்லாமல் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ உள்ளவங்க சுயநலத்தோடு தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக சொல்லி கொடுத்து நல்ல இயக்கத்தின்பால் இருக்கிற மாதிரியோ, ஏன்னு கேட்டானா இயக்கம் நமக்கு பாதுகாப்பாக அமையணும், ஒரு அரணாக அமையணும், ஒரு வேலியாக அமையணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.